ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலும் மழையும் மாறி மாறி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சளிக்கு ஏற்ற மாதிரி, சளி காய்ச்சலுக்குலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரசம் பார்க்க போகிறோம். இந்த செடியை கொஞ்சம் வீட்டில் எல்லாரும் வளர்க்க பாருங்க. ஒரு சின்ன டப்பியில் ஒரு ஜன்னல் ஒருத்தர் வச்சா கூட போதும். இதில் வந்து ஒரு 5-6 தலை நான் பிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த தலை இல்லைன்னா கூட நீங்கள் வெத்தலை கூட வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நம்ம மருத்துவ குணம் தான். பாருங்க, ரொம்ப அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மருத்துவ குணம் அவ்வளோ நினைச்சு சளி பிடிக்கிறப்ப இதோட 2 திராட்சை வச்சு டெய்லி 2 சாப்பிட்டா கூட உங்களுக்கு சரியாக போயிடும். இதில் தேவையான நான் பிச்சிருக்கேன். ஒரு 5-6 பிச்சுட்டு மிக்சியில் எல்லாம் கழுவிட்டு போட்டுக்கிறேன். நல்லா கிள்ளி எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் 2 உடச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அது நல்லா தொல்லி உளிச்சிக்கலாம். நீங்கள் தொல்லி உளிக்காம கூட போட்டுக்கலாம். நல்லா சூப்பர் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். மேதுளம்பு எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. நான் வந்து ஜீரக மிளகு தூளாக 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு சும்மா நைட்டாக குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அதுவும் பொரிஞ்சோடனே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் பெருங்காயம் பார்த்தீங்களா, பெருங்காயம் இப்போயே போட்டுடலாம். உங்களுக்கு நல்லா வாசம் கொடுக்கும் அந்த இது வறுக்கிறப்பயே. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லோவில் தான் வைக்கணும். இதுக்கு மேலே ஏன்னா நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டு நல்லா ஸ்லோலே வேகணும். உங்களுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்லோலே வேகணும். அது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் கரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இதுனா அப்புறம் பருப்பு தண்ணி இதுக்கு ஊற்ற போகிறேன். நீங்கள் பருப்பு தண்ணி ஊற்றலைன்னா நீங்கள் 4 தக்காளி கூட அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் பருப்பு தண்ணி இல்லைன்னா கூட இந்த மாதிரி பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சோடனே புளி இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் பிடிச்சிருக்கோம், பெரிய நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுக்கோம், அது போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து நான் பருப்பு தண்ணி ஊற்றப்போ நல்ல ரசம் கொதி வரணும். பருப்பு தண்ணி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு 4 தக்காளி புளி கரைச்சி ஊற்றுறப்ப சேர்த்து ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூள் போட்டு இறக்குனீங்கன்னா செம்மையாக சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தி ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.